ஸ்ரீ அன்னை பேச்சுங்கிறது வெறும்ன ஒரு சோஷியல் கரஸ்பாண்டன்ஸ்க்காக, சமூக தொடர்புக்காக மட்டும் அது இல்லை. அதற்கு பின்னாடி ஒரு வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அதிர்வு சார்ந்த விளைவுகளில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி படைச்சது பேச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒலியுடைய வேகத்தை விட, ஒலியோட அதிர்வுகளை விட வேகமாக பரவுவது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு, அதோடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய, அது உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான வேலைகளை செய்யுதுங்கிறத வார்த்தையாட செயல்பட அனுமதிக்கும் போது, ஒரு நமக்கு உள்ளுக்குள்ளே நினைக்கிறத, என்ன நடக்கணும்னு நினைக்கிறத வார்த்தையாக வெளிப்படுத்தும் பொழுது, அது அடுத்தவங்கள்ட்ட ஒரு ஊடுருவி போகிற மாதிரி இருக்குது. அப்போது நம்ம ஒரு கோபமாக சொல்லும்பொழுது பார்த்தோன்னா அந்த இடத்துடைய சூழலே மாறக்கூடிய தன்மையும் இருக்குது. ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய போது இதை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதெல்லாம் சரி பண்ணலாங்கும் போது உடனே ஒரு நிம்மதி பிறக்கிற மாதிரியான ஒரு சூழல் வருது. அதனால் நம்மளுடைய பேசும் வார்த்தைகளை எப்பயுமே நாம் ஒரு கவனமாக பயன்படுத்தணும். கோபமாக இருக்கும் பொழுதோ, இல்லை ஒரு வன்முறையை தூண்டும், ஒரு வயலண்ட்டாக ஒரு கோபத்தை கொண்டு வரும்பொழுதோ, அப்போ நம்மளுடைய நாக்கை பேசவே அனுமதிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க அன்னை. சண்டையிட போடுறதுனால மட்டும் இல்லை நமக்கு கெட்டது வந்துடாது. நம்மளுடைய நாக்கு, நம்ம பேசக்கூடிய வார்த்தையின் மூலமே ஒரு வேண்டாத அதிர்வுகளை, தீமையான அதிர்வுகளை நம்மளுடைய இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில், நம்ம சூழலில் அனுப்புறது தான் ரொம்ப கொடுமையான தீமைன்னு அன்னை சொல்கிறாங்க. அதனால அந்த என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கட்டுப்பாட்டோட பேசக்கூடிய ஒரு விஷயத்தை அன்னை மிகவும் வலியுறுத்துகிறாங்க. ஒரு பயனே இல்லாமல் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது தேவையில்லாத ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய விஷயம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு கெட்ட நோக்கத்தோடு நம்ம பேசக்கூடியது, பின்னாடி சொல்லக்கூடியது, அவதூறாக இருக்கலாம், அடுத்தவங்களை பற்றி சொல்லலாம், இது எல்லாமே செய்யக்கூடாத விஷயங்கள்னு சொல்கிறாங்க. அப்போது நாமே நம்மளுடைய உணர்வு நிலையை தாழ்த்தி கொள்கிற மாதிரியான ஒரு செயல்னு சொல்கிறாங்க. அப்போது அதனால் தரக்குறைவான சொற்களால் நம்ம சண்டை போடுற பழக்கம் நமக்கு வந்துருச்சுன்னா, நம்ம ஆன்மீக வாழ்க்கையை வாழறோங்கிறத நாமளே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி, அந்த ஆன்மீக வாழ்க்கையே தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு, வார்த்தைகளுடைய பொருள் உணர்ந்து பேசணும். சும்மா கோபத்தில் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வந்துடக்கூடாது வார்த்தை. அப்போ வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்தணுங்கிறது, நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தணுங்கிறது அன்னைக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம். என்ன பேசலாம், என்ன பேசக்கூடாதுங்கிற விஷயத்தை அடுத்த பதிவு